ஜாஃபர் சாதிக், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சபரீசன், உதயநிதி, அன்பில் மகேஷ், சேகர் பாபு, தயாநிதி மாறன் உள்ளிட்ட திமுக முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரோடும் நெருக்கமாக இருந்திருக்கிறார். திமுகவின் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு சிற்றரசு அவர்களோடும் நெருக்கமாக இருந்திருக்கிறார். ஏன் நெருக்கம்? ஜாஃபர் சாதிக் யார்? அவர் கூட ஏன் நெருக்கமாகணும்? இன்னும் குறிப்பாக சொல்ல மறந்துட்டேன். இந்த ஜாஃபர் சாதிக்கை திமுகவுக்கு அறிமுகம் செய்து வைத்து திரைப்படத்துறைக்கு அவரை அழைத்து வந்தது இயக்குனர் அமீர் என்பது முக்கியமான விஷயம். அமலாக்கத்துறை இது தொடர்பாக தொடர்ந்த வழக்கில் அமீரையும் குற்றவாளியாக சேர்த்திருக்கிறது என்பதும் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இவ்வளவு பேரும் இந்த திமுக அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் ஜாஃபர் சாதிக்கு நெருக்கம். ஜாஃபர் சாதிக்கோட ஹோட்டலை திறந்து வைக்க போகிறாங்க, அவரோட இண்டோர் ஃபேக்ட்ரியை திறந்து வைக்க போகிறாங்க, திருமாவளவன் போய் திறந்து வைக்கிறாரு. ஜாஃபர் சாதிக்கோட தம்பி அவரும் இந்த போதைப்பொருள் கடத்தலில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அவர் எதில் இருக்காருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கார். இவங்க ரெண்டு பேரோட நெருக்கம் எப்படி இருக்குன்றது தெரியுதா? ஸோ இவர்களெல்லாம் எப்படி இந்த ஜாஃபர் சாதிக் கூட நெருக்கமாகிறாரு? ஜாஃபர் சாதிக்கு எப்படி சிஎம் வீட்டுக்குள்ளே நுழையிற அளவுக்கு அதிகாரமும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் கிடைக்குது அப்படின்றத ஆராய்ந்து பார்த்தால் பணத்தை அள்ளி வீசி இருக்கிறார் ஜாஃபர் சாதிக். இந்த போதைப்பொருள் கடத்தலில் கொட்டுகிறதல்லவா பணம், அந்த பணத்தை அள்ளி வீசுகிறார். எதுக்கு பணத்தை அள்ளி வீசுகிறார்?